நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சில பேரை எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் கிடைப்பாங்க. மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. கூப்பிட்டா உடனே ஓடி வருவாங்க. அவங்க தங்களுக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ அப்படின்னு கூட தங்களை பற்றி யோசிக்காம அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அத்தனையும் விழுந்து விழுந்து செய்வாங்க. ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவங்கள தாங்க மக்கள் மதிக்கவே மதிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் சில பேர் இருக்காங்க, அவங்கள நாம அவ்வளவு ஈஸியா தொடர்பு கொள்ளவே முடியாது. அவங்க கூட்டத்திலேயே இருக்க மாட்டாங்க. அவங்க தங்களுடைய நேரத்தை அடுத்தவங்களுக்காக கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா மக்கள் அவங்களதான் தேடி தேடி பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய ஒரு வார்த்தைக்கு அத்தனை மதிப்பு இருக்கும். ஏன் இந்த மக்கள் அடிக்கடி கிடைக்கிறவங்கள ரொம்ப சாதாரணமா மதிப்பு இல்லாதவங்களா நினைச்சு நடத்துறாங்க. கொஞ்சம் விலகி நிக்கிறவங்கள மதிப்பு மிக்க மனிதனா உயரத்துல வச்சு கொண்டாடுறாங்க. ஏன் இந்த முரண்பாடு அப்படிங்கறத தாங்க நாம இன்றைக்கு இந்த காணொலியில சைலண்ட் சைக்காலஜி மூலமா பார்க்க போறோம். நாம பார்க்க போற இந்த விஷயங்களை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில உங்களை அடுத்தவங்க மதிக்கிற விதமே மாறிடுங்க. உங்களை இதுவரைக்கும் ரொம்ப சாதாரண மனிதனா பார்த்தவங்க இனிமேல் உங்களை ஒரு உயர்ந்த மதிப்பு மிக்க மனிதனா பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களை அலட்சியப்படுத்திட்டு போனவங்க கூட உங்களை தானா தேடி வருவாங்க. அதனால இந்த விஷயங்களை கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. நாம எப்பொழுதும் அடுத்தவங்களுக்கு உடனடியா கிடைக்கணும், அதாவது அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இங்கதாங்க நாம தப்பே பண்றோம். நாம எல்லோருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பல சமயங்கள்ல நாம நல்லவங்களா இருக்கிறதுக்கும் அடிக்கடி கிடைக்கிறதுக்கும், அதாவது அவைலபிளா இருக்கிறதுக்கும் இடையேயான வித்தியாசத்தை நாம மறந்து போயிடுறோங்க. ஒருத்தர் உதவி அப்படின்னு கேட்டுட்டா உடனே நாம ஓடி போறோம். நம்முடைய நேரத்தை கூட அவங்களுக்காக செலவழிக்கிறோம். ஏன் நம்முடைய வேலைகளை கூட தள்ளி வைக்கிறோம். இது முதல்ல ஆரம்ப கட்டத்துல வேணா பாராட்டப்படலாம். ஆனா மனித மனது விசித்திரமானதுங்க. இலவசமா கிடைக்கிற எதையும் மதிக்கவே மதிக்காது. இப்ப தண்ணீர் எப்பொழுதும் இலவசமா கிடைக்குது. அத நாம மதிப்புமிக்க பொருளா பார்க்கிறோமா? பார்க்கிறதே இல்லை. ஆனா பாலைவனத்துல ஒரு பாட்டில் தண்ணீரோட மதிப்பு எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா? இத போல தாங்க மனித உறவு முறைகளிலும் எப்பொழுதும் கிடைக்கிற ஒரு பொருளோட மதிப்பு படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போ மக்களையா நம்மள யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்திட்டு விட்டுட்டு போயிடுறாங்க மதிக்காம அப்படிங்கிறத பாத்துடலாமா? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கசப்பான உண்மைதாங்க. இப்போ நாம அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஆமா அப்படின்னு சொல்றோம். அவங்க என்ன உதவி கேட்டாலும் மறுக்காம அவங்க மனசு நோக கூடாது அப்படின்னு செஞ்சு கொடுத்துடுறோம். நம்முடைய நேரத்தை கணக்கு பார்க்காம அவங்களுக்காகவே செலவழிச்சுட்டு இருக்கோம். அதாவது எப்பொழுதும் நம்முடைய உடனிருப்பு அவங்க கூட இருக்குது பாத்தீங்களா? அதாவது நாம எப்பொழுதும் அவங்களுக்கு அவைலபிலிட்டியா இருக்கிறோம் பாருங்க. இதனால தாங்க நாம அவங்களுக்கு சர்வ சாதாரணமா மாறி போயிடுறோம். ஒரு நாள் நீங்க இல்ல அப்படின்னா, அதாவது உங்களுடைய உடனிருப்ப நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னாதான் உங்களுடைய அருமை அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ எல்லா நாளும் மின்சாரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம அதை கவனிக்கிறோமா? கவனிக்கவே மாட்டோம் இல்லையா? ஆனா ஒரு நாள் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் மின்சாரம் தடைபடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பதாங்க நமக்கு அந்த மின்சாரத்தோட அருமையை புரிய ஆரம்பிக்கும்.
இல்லையா? இந்த விதி மனித உறவுகளுக்கும் ரொம்பவே பொருந்துங்க. இப்போ நம்மள மதிக்காம நம்மள அலட்சியப்படுத்திட்டு விட்டுட்டு போனவங்க நம்மள தேடி வரணும், நம்மள எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு உளவியல் தந்திரம் இருக்கு. என்ன தெரியுமா? அதத்தான் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க விலகி இருந்து யாரையும் வெறுக்கணும் அப்படிங்கறது இல்ல, அகங்காரம் காட்டணும் அப்படிங்கறதும் இல்ல. சில சமயங்கள்ல உங்களை நீங்களே பின்னோக்கி இழுத்து கொள்ளணும். அதாவது மெசேஜ் வந்தா உடனே ரிப்ளை பண்றது, போன் வந்துச்சுன்னா உடனே அட்டென்ட் பண்றது, ஒவ்வொரு பிரச்சனையிலும் நாமளே ஹீரோவா மாறி ஓடி ஓடி போடுறது, இதெல்லாம் அவசியமே இல்லைங்க. ஏன் தெரியுமா? நீங்க எப்பொழுதும் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை மக்கள் மதிக்கவே மாட்டாங்க, உங்களை ஒரு ஆப்ஷனா தான் பார்ப்பாங்க. அதே நேரம் நீங்க எல்லா நேரமும் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்தா உங்களை ஒரு மதிப்பு மிக்க வாய்ப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா மதிப்பு மிக்க மனிதர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவர்களுடைய மதிப்பு அவங்க எவ்வளவு நேரம் பேசுறாங்க அப்படிங்கறது இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கடி கிடைக்கிறாங்க அப்படிங்கறதுலயும் இல்லைங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு அரிதா கிடைக்கிறாங்க அப்படிங்கறதுல தாங்க இருக்கு. அவங்க தங்களோட நேரத்தை, கவனத்தை, ஆற்றலை பாதுகாக்கிறாங்க. அதனாலதான் மக்கள் அவர்களை ரொம்ப எளிதா அணுகவே முடியாது. அவர்களோட இந்த அரிதான தன்மையினாலதான் அவர்களோட மதிப்பு கூடிட்டே போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ தங்கமும் வைரமும் ஏன் விலை உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா அது ரொம்பவும் அரிதான பொருள். அதனாலதான் இத போலதான் நீங்களும் உங்களுடைய நேரத்தை அரிதான ஒன்றா மாத்திக்கோங்க. எல்லோரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க. தேவையில்லாத இடங்கள்ல உங்களை நிரூபிக்க முயற்சியே செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கைய கட்டி எழுப்புவதில் கவனத்தை செலுத்துங்க. உங்களை நீங்களே மேம்படுத்திட்டு உங்களுடைய திறமைகளை வளர்த்துட்டு உங்களுடைய இலக்குகளில் நீங்க கவனத்தை வச்சு வளர ஆரம்பிங்க. இப்படி நீங்க வளர ஆரம்பிச்சா உங்களை கவனிக்காத மக்கள் கூட உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்க தேடி போன மதிப்பு உங்களை தேடித்தானா வரும். அதனால நட்புகளே, இந்த உலகம் ஒரு விசித்திரமான இடம். நீங்க அடுத்தவங்களை தேடி தேடி எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பின்னாடி ஓடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க உங்களை விட்டு விலகி ஓடிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்தி வளர ஆரம்பிச்சா அதே மக்கள் உங்களை நோக்கி திரும்பி ஓடி வர ஆரம்பிப்பாங்க. அதனால எப்பொழுதும் கிடைக்காதவங்களா, உங்களை நீங்களே நிரூபிக்க முயற்சி செய்யாதவங்களா, அதிகமா விளக்கம் கொடுக்காதவங்களா இருங்க. சில நேரங்களில் உங்கள் மௌனம் பேசட்டும், உங்கள் இல்லாமை உணர வைக்கட்டும், உங்கள் வளர்ச்சி பதில் சொல்லட்டும். உங்களை மதிக்க வைக்கிற பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க அவங்கள தொடர்ந்து தேடுவது இல்ல, அவங்கள உங்களை நோக்கி தேடி வர வைக்கிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய மதிப்புமிக்க மனிதனா மாறுவதில் தாங்க அடங்கியிருக்கு. கடைசியா ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பொழுதும் கிடைக்கிறவன் தேவையானவனாக இருப்பான், அரிதாக கிடைக்கிறவன் மதிப்பானவனாக இருப்பான். இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதே போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.